Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 930 பார்ட் 1. ஓபன் பண்ணா பிரிசனர்ஸோட ஹேண்ட் கஃப், ஆக்கர் ரூம், ஜெயிலோட சாவி அது எல்லாத்தையுமே ஒரு சி பிரிசம் ஸ்டோன் பெட்டிக்குள்ள போட்டு சீக்ரெட்டான ஒரு ஏரியால வச்சிருக்காங்க. அந்த இடம் தான் இது. பயங்கரமா ஒரு 3 பேர் செக்யூரிட்டி இருக்காங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கப்புறம் தெரியும் இவனுங்க எந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுங்கன்னு. யாரு வந்தாலும் சுற்றுவாங்க. அப்போ ஒருத்தன் வந்து அட அறிவு கட்டவனே, ஒரு சாவியை மிஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் ஜெயில் கைதி மட்டும் தப்பிச்சு போகட்டும் அப்படின்னு அந்த நண்டு பாயிட்ட கொடுத்தவனே, ஐயோ இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு அவனுக்கே ஷாக்கு. சரின்ட்டு அதை உள்ள வைக்க போவான். இப்ப இந்த சாவி மட்டும் ஏதாச்சும் பவர் யூசர் கையில கிடைச்சது, அவ்வளவுதான், ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பெரிய கலவரம் பண்ணிடுவான். சோ அதனால இதெல்லாத்தையுமே சேஃப்டி அந்த சேஃப் பாக்ஸுக்குள்ளேயே வை. இந்த உடனோட செக்யூரிட்டி கார்டா நம்ம எப்பவுமே ஷார்ப்பா பொறுப்பா வெறப்பா இருக்கணும், எப்படி கோட்டை விடக்கூடாதுன்னு உடனே சரின்ட்டு அவனும் பொட்டியால ஓபன் பண்ணி உள்ள இருக்க சாவி கூட இந்த சாவியை சேர்த்தி வைப்பான். இல்ல ஒண்ணு இருக்குன்னு பார்த்தா எக்கச்சக்கமா இருக்குது. அந்த நண்டு பயிலும் சாரிப்பா இது எங்க மிஸ்டேக் தான், இனிமேட்டு இப்படி நடக்காது. ஆமா நீ யாரு, இதுக்கு முன்னாடி நான் உன்னைய பார்த்ததே இல்லையாமா, இதெல்லாம் முன்னாடியே கேட்டிருக்கணும், இப்ப கேட்டா நான் யாருன்னு தெரியல, இனி தெரியுண்டான்னு சொல்லி உள்ள பூந்து அந்த சாவி கொத்த அப்படியே ஆட்டையா போட்டுருவான். உடனே இன்ட்ரூடர் வந்துட்டான்னு சொல்லி கன்னு வச்சிருக்க 2 பேரு ஓடி போய் அவனை அட்டாக் பண்ண போறானுங்க. எனக்கு புரியவே இல்ல, கன்னு வச்சிருக்கவன் எதுக்கு ஓடி போகணும், இந்நேரத்துல இருந்து சுட வேண்டியதானே. அவனுக்கு 2த்தையும் அசால்ட்டா உதச்சு தெரிய விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த நண்டு மண்டையனோட தான் காமெடி. ஆக்சுவலா வந்தது வேற யாரும் இல்ல, ரைசோ தான். மாறு வேஷத்துல வந்திருப்பான். அவன் கண்ணு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த நண்டு பாயலால வந்து அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா அவன் ஒரு நண்டுங்கிறதுனால லெப்டுக்கா ரைட்டுக்கா ஓடுவானே தவிர அவனால ஸ்ட்ரெயிட்டா ஓட முடியாது. அதனாலேயே ஷூரிகன் பிளேட வச்சு அசால்ட்டா அவனை அங்கேயே லாக் பண்ணிட்டு, நான் இப்போதைக்கு சாவியை மட்டும் தான் எடுத்துட்டு போறேன், உயிரை எடுக்கல, பொழைச்சு போடாமா, அவன் நீ இந்த வேலையை பண்றதுக்கு என் உயிரையே எடுத்துட்டு போலாமா, எப்படியும் சாவியை கோட்டை விட்டா செப்பல்ஸ்ல தானே அடிப்பாங்க. சரி இப்ப ரைசோ கைக்கு சாவி கிடைச்சிருச்சுன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா போன எபிசோடு அந்த வயசானவரை போட்டு அந்த வைஸ் வார்டன் மிதின்னு மிதிச்சு பயங்கரமா மிரட்டிட்டு இருந்தான்ல, அதான் அந்த டம்ப்ளிங்ஸுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் யாரு கொடுத்தான்னு. இன்னுமே அந்த பெரியவர்கிட்ட எக்கச்சக்க டிக்கெட்ஸ் இருந்திருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலான்னு சேர்த்து வச்சிருக்காரு போல. லூஃபி இதை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாவான். போன எபிசோடு அப்படியே சைக்கோ மாதிரி வந்தான், ஆனா வந்து அப்படியே நின்று வேடி தான் பார்த்துட்டு இருப்பான். இப்ப அந்த பெரியவர்கிட்ட இந்த டிக்கெட்ஸை யாரு கொடுத்தா, அவனோட பேரை மட்டும் சொல்லு, 2 பேத்தையுமே நான் கொல்லணும்னு சொல்லி மிரட்டி கேட்டாலும் அவரு நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன்னு இருவாரு. அதோட விட்டா பரவாயில்லையே, மனுஷன் இப்ப சாகரக்கே ரெடி ஆயிட்டாரு. அதனாலேயே வைஸ் வார்டனை மனசுல என்னென்னலாம் கடுப்பு இருக்கோ அதெல்லாம் சொல்லி அவனை வாங்குன்னு வாங்க ஆரம்பிச்சிருவாரு. டே முட்டா பயல, சொல்லுங்கிறியே, அவன் என்ன சாதாரண ஆளா? இல்லவே இல்ல, உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக போராடுறவன், வீக்கா இருக்கவங்கள மதிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவன். அவங்கள மாதிரி அவன் முட்டா பயலாம் கிடையாது, துணிச்சலானவன், எதுக்கும் அசர மாட்டான், யாருக்கும் அசர மாட்டான். அவன் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, அவனை நான் காட்டி கொடுத்தேன்னா அது என்னையவே நான் அவமானப்படுத்துற மாதிரி அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவாரு. லூஃபி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அங்க சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் பதறும். ஏன்னா அவங்கிட்ட 2 வார்த்தை எடுத்து பேசினாலே அவன் ஒரு வழி பண்ணிடுவான். யாரு அந்த வைஸ் வார்டன். மனுஷன் வேற வண்டியா டைலாக் பேசுறாரு, இன்னும் நிப்பாட்டினா பாடு இல்ல. அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீர்ல அழுதுகிட்டே அவனை பார்த்தது எனக்கு பழைய விஷயம் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துது. என் பேரு ஹியோகோரோன்னா ஃபயர்னு நினைச்சு ஆடா ஃப்ளவர். அவனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் வயிறும் நிறைஞ்சிருச்சு, என் மனசும் நிறைஞ்சிருச்சு. டே இது சாம்ராயோட லேண்டுடா, கண்டிப்பா இங்க அவன மாதிரி தான்டா மத்தவனுங்களும் இருப்பானுங்க, முடிஞ்சா அவங்க எல்லாத்தையுமே கொல்லுடா பாப்போம் அப்படின்னு சவால் விடுவாரா. இது எல்லாத்தையுமே நம்ம லூஃபி கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போவான். இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் லூஃபி டாரோ வேண்டாம், அவன் வைஸ் வார்டன் மத்தவங்க மாதிரி கிடையாது, நீங்க அடிச்சீங்கன்னா உடனே கொல்ல சொல்லிடுவாங்க, வேண்டாம்னு கேட்கவே மாட்டான். அந்த வைஸ் வார்டன், ஏண்டா டேய் காட்ஸை எதிர்த்து பேசினா உனக்கு என்ன ஆகும்னு தெரியாதா, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கேன்னு சொன்னா என்னைய கொல்லுடா முட்டா பயல, அதைத்தாண்டா நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாம் கூறுகட்ட குப்பனுங்கடா, தேவையில்லாத வயலன்ஸை வீக்கான ஆள் மேலதான் யூஸ் பண்ணுவீங்க, அப்பந்தானே எங்களை மாதிரி ஆளுகளால உன்னை அடிக்க முடியாது, அப்படி இப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ அவனை மட்டமா பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமா பேசி விட்டுருவாரு. அவன் நான் உன்னைய கொல்ல போறான்னு சொல்லி கடுப்பாகும் போது சைல கிளின்னு சவுண்டு. என்னன்னா நம்ம பையன் தான் வேகமா வந்துகிட்டு இருக்கான். பெரியவரே நான் வந்துட்டேன்னு, தம்பி வேணா வராதான்னு எவ்வளவோ கத்துவாரு. அதான் வெறி கொண்டு வந்துட்டானே, இனி எங்க ஸ்டாப் பண்றது, அப்படியே பாஞ்சு வருவான். உடனே அவன் மண்டையில இருக்க கொடுக்க வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுல எஸ் ஆகி மூஞ்சில ஒரே மிதி, அவ்வளவுதான். பெரியவரும் வைஸ் வார்டனும் தனியா போய் விழுந்துருவாங்க. வைஸ் வார்டன் கிட்ட அசைவே இல்ல. அவருக்கு நான் சந்தோஷம் தாங்க முடியல, உன்னோட அன்பு தொல்லையால நீ அள வைக்கிற தம்பின்னு காட்டுத்தனமா மனுஷன் அழுதுகிட்டு இருப்பாரு. உடனே அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் டெய்ஃபுக்கோ உங்க மேலேயே கைய வச்சிட்டானா, கார்ட்ஸ் மேல கைய வச்சா அவங்கள உடனே சாவடிக்கணும், இதுதான் நம்ம ஜெயிலோட சட்ட திட்டம். போன டைம் நம்ம ஆளுங்க அந்த ஹிப்போவோட வாய்க்குள்ள போய் அந்த வார்டனை போட்டு மிதின்னு மிதிச்சதுனால யாருமே அதை பார்க்கல, அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல. ஆனா இப்ப பப்ளிக்காவே அட்டாக் பண்ணி எல்லாருமே பார்த்துட்டாங்க, மெயினா கார்ட்ஸுங்க. இந்த டைம் நீ மாட்டிட்ட, உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது, கொல்லுங்க
கொல்லுங்கன்னு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோஷம் போடுவானுங்க. அந்த வைஸ் வார்டன் டெய்ஃபோகோ கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. மொரட்டு மிதியா மிஸ்டான் போல. லூஃபி பாத்தீங்கன்னா இழுச்சுக்கிட்டே வாங்கடா இன்னைக்கு எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்துறேன்னு சண்டை ரெடி அனுப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த கிராப் மண்டையா இருக்கான்ல அவன் சாலிட்டேருங்கிற இன்னொரு வைஸ் வார்டன்ட்ட போய் இந்த மாதிரி கீ தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். அவ சரியான டென்ஷன் பார்ட்டி. கீ காணாம போற வரைக்கும் என்னடா கிண்டிக்கிட்டு இருந்த, நீ தானே பத்திரமா பாத்துக்கணும்னு காட்டு கத்துவா. இவ பாத்தீங்கன்னா மங்கி ஸ்மைல் ஃப்ரூட்டை சாப்பிட்டவ. இவளுக்கு பாத்தீங்கன்னா 6 கைகள் 2 கால்கள் தான் ஒரு வாளு. யார் இந்த மாதிரி பண்ணான்னு கேட்டவொடனே அண்டா சைஸ்ல ஒருத்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஃபேக்கான கீயை கொடுத்து எங்களை ஏமாத்திட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னால சைட்ல மட்டும் தான் நடக்க முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதையே அட்வான்டேஜா யூஸ் பண்ணி எப்போ வளர்ந்து கட்டிட்டு போயிட்டான் வார்டன். அவ கடுப்பாய் ஏண்டா உன்னை பாத்துக்க சொன்னா அவன் எடுத்துட்டு போறத பாத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்க டுபுக்கு. கண்டிப்பா அவன் இந்த டவர் விட்டு வெளியில போயிருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு இடம் விட்டாம டாப் டு பாட்டம் செக் பண்ணுங்க, அடிக்க கூட விடாதீங்க அப்படின்னு ஆர்டர் போட்டு ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவா. ஆனா ரைசோ சிக்குவானா நிஞ்சாவோட ஒருத்தனன்னு காமிக்கிறேன் எனக்கு கீ கிடைச்சிருச்சுன்னு அவனை தடுக்க வர காட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விட்டு போவான். அண்ட் அந்த ஷூரிகன் பிளேட் எல்லாம் யூஸ் பண்ணுவான். நிஞ்சால ஒன்னும் பண்ண முடியல. லூஃபி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இதோ வந்துட்டேன், உன்னை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஆனா இதே வேகத்துல போனான்னா பத்தாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபாலோ பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஸ்டெல்த் மோட் தான் கரெக்ட்னு பொசுக்குன்னு காணாம போயிருவான். அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய லாரி மாதிரி வண்டியில தொப்பைய சும்மா மூட அள்ளி சேர்த்த மாதிரி ஒருத்தன் சுருட்ட குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அது வேற யாரும் இல்ல குயின். அவன் இப்ப பாத்தீங்கன்னா பிரிசனை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அவனை பார்த்தவனே அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் குயின் 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 பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவனை லீட் பெர்ஃபார்மர் இருப்பாங்க. உள்ள போய் ஏதோ சம்பவம் பண்ண போறான் போல. கேட்ட ஓபன் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமான முக்கா மூஞ்ச வச்சுக்கிட்டு நேரா அந்த பிரிசனுக்குள்ள போறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.